வெல்கம் டு சுகன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கார குழிப்பணியாரம் பார்க்க போகிறோம். இது சூப்பராக இருந்துச்சு. நானே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வீடியோவை எடிட் பண்ணேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புளிச்ச மாவு இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு தாளிப்பு போட்டுக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணும். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லா வதங்கணும்லாம் இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் காரத்துக்கு நான் 2 மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா அதுவும் நம்ம நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக ப்ரௌனிஷாக ஆனாலே போதும். வதக்கி வச்சுருக்க இந்த பொருளை மாவில் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாவில் ஆல்ரெடி உங்களுக்கு போதுமான அளவு உப்பு இருந்தால் நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்ல. இல்லைன்னா லைட்டாக ஒரு தூள் உப்பு சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சிட்டிங்க, கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா பணியாரம் சுடலாம். இப்போ பணியார பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் அந்த எண்ணெய் நீங்கள் மேலாப்பில் ஊற்றிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் படரணும்லாம் இல்லை, கீழே ஒரு டைம் ஊற்றிட்டு அதுவே நமக்கு கொப்பிளிச்சு மேலே நிற்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒவ்வொரு குழியாக ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளானது தான். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இதோட எதுவும் வச்சு சாப்பிடாம இதை மட்டுமே சாப்பிட்டா கூட நல்லா தான் இருந்தது. இப்போ முன்னாடி பக்கம் வெந்துச்சு, பின்னாடி பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் ஈக்குவலாக வேக வச்சுக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது மாவு இல்லாமல் நல்லா வெந்திருக்கும். இப்போ 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவே பண்ணக்கூடிய ஒரு டிஷ் தான். ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.